சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் 2 முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். ஒன்று கோட்டாபய ராஜபக்சவினுடைய லலித் குகன் வழக்கு தொடர்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள கோட்டாபய ராஜபக்சவினுடைய நிலைமைகள் தொடர்பிலும் அந்த வழக்கினுடைய உண்மை தன்மைகள் தொடர்பிலும், அத்துடன் அவர் நடாத்திய ட்ரிப்போலி பிளாட்டூன் எனப்படுகின்ற கொடூர புலனாய்வு பிரிவு ஒன்றினுடைய சில உண்மை முகங்கள் தொடர்பாக சில பரபரப்பான உண்மைகள் வெளியாகியுள்ளது. அந்த விடயங்கள் தொடர்பாகவும், அடுத்ததாக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களாக உள்ள சுமந்திரன் தொடர்பில் திடுக்கிடும் சில தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். சில குற்றச்சாட்டுகளை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோருடைய வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் ஒரு சாட்சியாளராக கோட்டாபய ராஜபக்ச, அப்போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர், 2017ஆம் ஆண்டு அவர் வழக்கில் இணைக்கப்படுகிறார். அதன் பின்னர் அவர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதவானால் குறிப்பிடப்பட்டு அழைக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ச்சியாக 2017ஆம் ஆண்டிலிருந்து அது மறுக்கப்பட்டு வருகிறார். அதற்கு காரணமாக யாழ்ப்பாணம் வருவது தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும், தன்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என அவர் சார்பான சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலும் போன வழக்கில் அவர்களுடைய சட்டத்தரணிகளுக்கு தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டது. அவர் வரவில்லை எனில் அவர் வராததற்கு அந்த பாதுகாப்பு காரணத்துக்கான அச்சுறுத்தல் என்ன, அந்த அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதற்கான விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டு இன்றைய தினம் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ச தான் நிகழ்நிலையில் தோன்றி இது தொடர்பான சாட்சியம் அளிப்பதாக குறிப்பிட்ட போதிலும் யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கான அச்சுறுத்தலுக்கான என்ன காரணம், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராகின்ற சட்டத்திறனிகள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது, யுத்தம் இடம்பெற்ற போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார், அது வேறு விடயம். அதற்கு பின்னர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். ஜனாதிபதி ஆன பின்னரும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். அந்த காலங்களில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது அவருக்கு எந்த விதமான உயிர் அச்சுறுத்தல்கள் இல்லாத நிலையில் தற்போது இந்த உயிர் அச்சுறுத்தல் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என கூறுவதற்கான உண்மையான காரணங்கள், அது தொடர்பாக அவரால் விளக்க முடியுமா என அவர்கள் லலித் குகனுடைய சார்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணிகள் வாதங்களை முன்வைத்ததன் அடிப்படையில் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பிக்கிறார். தற்போது யாழ்ப்பாண நீதவானாக லெனின்குமாரின் கீழ் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் இது தொடர்பாக கோட்டாபய தன்னுடைய விளக்கத்தை வழங்க வேண்டும் என்ற வகையில் அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இன்றைய தினமும் அந்த விளக்கத்துக்கான அவருடைய வருகை தராமைக்கான விளக்கம் எழுத்து மூலமாக தரப்பும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதவானால் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தரணி ரிவிகார பின்னதுவுடன் சட்டத்தரணி புரந்தன், கோட்டாபய ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி சுரங்க பெரேரா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விடயங்கள் பார்க்கின்ற போது லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தம் ஆகிய இருவரும் மனித உரிமை தினமான 2010 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களால் ஒரு போராட்டம் அரசுக்கு எதிராக ஒழுங்கமைக்கப்படுகிறது. அந்த போராட்டத்தின் பிரதான ஒழுங்கமைப்பாளர்களாக இந்த லலித் குகன் ஆகிய இருவரும் காணப்படுகிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்து நாளைய தினம் போராட்டம் இடம்பெறுகின்ற நிலையில் அதற்கு முந்தைய தினம் 9ஆம் தேதி அவர்கள் ஆவரங்கால் பகுதியில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்படுகிறார்கள். அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்னமும் சரியான பதில்கள் கிடைக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கப்படவில்லை. குற்றம் செய்தவர்கள் யார் என்று இன்னும் நிரூபிக்கப்படவும் இல்லை. அந்த நிலையில் ஆவரங்காலில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவுடன் அவர்களுடைய உறவினர்கள் 2012ஆம் ஆண்டு ஆட்கொணர்வு மனுவை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2012ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தி இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை விசாரித்து அது தொடர்பாக தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது.
அதற்கமைவாக வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு கோட்டபய ராஜபக்ச இதனுடைய ஒரு பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அதன்பின் அவர் இங்கு வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பிக்கின்றார். ஆனால் தொடர்ச்சியாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக தன்னால் வர முடியாது என தட்டி கழித்து வருகிறார் கோட்டபய ராஜபக்ச. அந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினமும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்ற போது எழுத்து மூலமான அந்த காரணங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக கோட்டபய ராஜபக்ச தட்டி கழித்து வருகிறார். அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும், தன்னில் பிழை இல்லை என்றால் அது தொடர்பான விடயங்களை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என இன்றைய தினம் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அவர் அழைத்து வரப்பட வேண்டும். அவருடைய செயற்பாடுகளுக்கு எதிராக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் செம்மணி போன்று இன்னும் ஒரு புதைக்குழியில் எம்மை மூடாதே, புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்தில் எம்மை அடைக்காதே என பல வாசகங்கள் ஏந்தியவாறு இந்த போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிலையில் கோட்டபய ராஜபக்சவினுடைய இன்னொரு முகம், அதாவது இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன் என்ற ஒரு சித்திரவதை தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சித்திரவதை தொடர்பான ஒரு பிரிவினுடைய உண்மை முகங்கள் தற்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த சனத் பாலசூரிய தொடர்பான விடயங்களை தற்போது வெளிப்படுத்தியுள்ளார். அவர் தொடர்பாக வெளிநாடு ஒன்றிலிருந்து தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். அதாவது குறிப்பாக இந்த கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது யாழ்ப்பாணத்தினுடைய 2வது புலனாய்வு பிரிவாக இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன் என்ற புலனாய்வு பிரிவு செயற்பட்டது. இன்னும் ஒரு பயங்கரமான புலனாய்வு பிரிவு முதலாவதாக செயற்பட்டது. அது யாழில் செம்மணி உட்பட பல படுகொலைகள் அரங்கேற்றிய பல சித்திரவதைகளை அரங்கேற்றிய ஒரு புலனாய்வு பிரிவு. அதன் பின் 2வது புலனாய்வு பிரிவாக இருந்ததே இந்த ட்ரிப்போலி பிளாட்டூன் என அவர் குறிப்பிடுகிறார். இந்த புலனாய்வு பிரிவு மருதானையில் உள்ள ஒரு பழைய சந்தை கட்டட தொகுதியில் ட்ரிப்போலி என்ற ஒரு கட்டிடம் இருக்கின்றது. அந்த கட்டிடத்திலேயே இயங்கி வந்தது. அதனால் தான் இது ட்ரிப்போலி பிளாட்டூன் என்ற பெயரில் இந்த புலனாய்வு பிரிவு அழைக்கப்பட்டது. இந்த புலனாய்வு பிரிவு அந்த காலத்தில் கீத் நோயர் ஊடகவியலாளர் கீத் நோயரை கடத்தி மிக மோசமாக தாக்குகிறார்கள். இது தொடர்பாக அறிந்த நாங்கள் உடனடியாக அந்த நம்முடைய உழைக்கும் சங்கத்தில் நான் அப்போது தலைவராக இருந்தேன். அதுடன் என்னுடன் இருந்த பலரும் மஹிந்த ராஜபக்சவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தோம். எனவே உடனடியாக மஹிந்த ராஜபக்சவுக்கு நாம் பல முனைகளிலும் இருந்து அழுத்தங்களை கொடுத்தோம். அதன் காரணமாக மஹிந்த ராஜபக்ச அப்போது பாதுகாப்பு செயலாளராக இந்த கோட்டபய ராஜபக்சவுக்கு தொலைபேசி அழைப்பை எடுக்கிறார். அவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து அடுத்த நிமிடத்தில் கோட்டபய ராஜபக்ச ராணுவ புலனாய்வு தலைவராக இருந்த அமல் கருணாநாயக்கவுக்கு தகவல் வழங்கப்படுகிறது. உடனடியாக அமல் கருணாநாயக்க இந்த வீரரத்னவுக்கு அறிவிக்கிறார். அவர் அறிவித்து அடுத்த 9 நிமிடங்களில் கீத் நோயர் விடுவிக்கப்படுகிறார். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டபய ராஜபக்ச, அதாவது கோட்டபய ராஜபக்ச இந்த புலனாய்வு பிரிவுகளை நடத்தியதே மஹிந்த ராஜபக்ச, குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்படுபவர்கள், தமிழ் மக்களை தூண்டுகின்றவர்களை அடக்குவதற்காகவும் கொலை செய்வதற்காகவும், தம்மீது சேறு பூச அல்லது தம்மை எதிர்த்து செயற்படுபவர்களை அடக்குவதற்காகவே இந்த புலனாய்வு பிரிவை அவர்கள் செயற்படுத்தி பல படுகொலைகளை மேற்கொண்டார்கள் எனவும், அந்த அனைத்தும் மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரிந்தே நடந்தது. ஆனால் அவர் மௌனமாக அதனை கண்டும் காணாமல் தெரியாதது போல் இருந்தார் எனவும், அதற்கு முக்கியமான ஒரு சான்றாக இந்த கீத் நோயர் கடத்தப்பட்டு நாங்கள் அவரிடம் அழைப்படுத்தி சொல்லி அடுத்த 9 நிமிடங்களில் அவர் விடுதலை செய்யப்பட்டமை மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டபய ராஜபக்சவுக்கும் அந்த ஒருங்கிணைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அவருடன் அனுமதி பெற்று நடக்கின்றது என்ற அனைத்து விடயங்களையும் அம்பலப்படுத்துவதாக அந்த சம்பவம் அமைந்துள்ளதாக அவர் விவரிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாகவும் தற்போது இந்த ட்ரிப்போலி பிளாட்டூனும் பேசுபொருளாக மாறியுள்ளது. මම නීතිඥ විහාර පින්නදුව අද දවසේ ලලිත් රූගන් දිනාගේ අතුරුදහන් වීමට සම්බන්ධයෙන් යාපනයේ ගරු මහේස්ත්‍රාත් අධිකරණ ඉදිරියේ කැඳවෙන නඩුව කැඳවුණු ලැබුවා. පසුගිය දවසේ ගෝඨාභය රාජපක්ෂ කියන මෙම නඩුවේ සාක්ෂිකරු තමන්ට මෙම ගරු අධිකරණයේ පෙනී සිටීම නොසිට මාර්ගගත ක්‍රමයට සාක්ෂි ලබා දීමට අවසර ඉල්ලා සිටියා. ගරු අධිකරණයෙන් ඔහුට නියෝග කළා තමන් මෙම ගරු අධිකරණයේ පෙනී නොසිට එවැනි නිලීමක් කිරීම සඳහා හේතු දිවුරුම් ප්‍රකාශයක් මගින් ගරු අධිකරණයට ගොනු කරන ලෙස. ඒ අනුව අද ඔහුගේ දිවුරුම් ප්‍රකාශය ගරු අධිකරණයට ගොනු කළා. ඒ අනුව ගරු මහේස්ත්‍රාත්වරයා නියෝග කළා දෙපාර්ශවයටම මේ සම්බන්ධයෙන් ලිඛිත දේශන මාර්තු 6 වන දින ගරු අධිකරණයට ගොනු කරන්න. ඒ අනුව ගෝඨාභය රාජපක්ෂ මහතාගේත් ඒ වගේම අනිකුත් පාර්ශවයන්ට නියෝග කරා තමන්ගේ ලිඛිත දේශන මේ මිල්ලීම සම්බන්ධයෙන් මාර්තු 6 වන දින
ගරු අධිකාරියට ගොනු කරන්න යනුව මෙම නඩුව නැවත මාර්තු 6 වන දින යාපනයේ මහේස්ත්‍රාත් අධිකරණ ඉදිරියේ කැඳවෙනවා. ஆறுமுகம் வீரராஜா, என் பொடிய பேர் வீரராஜா லலித்குமார். இன்னைக்கு 2011 வருஷத்தில் அவர் காணாமல் போயிட்டார், கடத்திட்டாங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் தான் வச்சு கடத்தினாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு 14 வருஷமாச்சு. இன்னும் சட்டப்படி எங்களுக்கு முடிவு ஒன்றும் இல்லை. இதே நேரத்தில் கேலி ரம்புக்கல்ல வந்து இங்கே சாக்கி கொடுத்தது, அந்துநெட்டிவன் சாக்கி கொடுத்தது, இந்த கோட்டாபி ராஜபக்ச மாத்தாவுக்கு வந்து சாக்கி கொடுக்கறதுக்கு காரணம் இல்லாத காரணம் இது. அதாவது வந்து இந்த நீதிக்கு கூட ஒரு மரியாதை வைக்க மாட்டேங்கிறாங்க தானே இந்த கோட்டாபி ராஜபக்ச மாத்த. அப்போ இது என்ன சட்டம் எங்கே இருக்குது? நாங்கள் கொழும்புல கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனோம்னா யாழ்ப்பாணத்து கோர்ட்டு கட்டாங்க. இங்கே வந்து பாதுகாப்பு பார்த்தாருனாங்க, கொழும்புல பாதுகாப்பு பார்த்தாருனாங்க, இங்கே பாதுகாப்பு பார்த்தாருங்கிறாங்க. இதெல்லாம் பொய்க்காத. இது அரசாங்கத்தை எங்களை ஏமாத்துறதும் இந்த நீதிமன்றத்தை ஏமாற்றுற வேலை தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் இந்த நீதிமான்கிட்ட கேட்குறோம். அதே நேரத்தில் வந்து நீதியில் நாங்கள் கேட்குறோம், இந்த கோர்ட்டில் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு சாதாரண எங்களுக்கு முடிவு வேணும். மாதம் 6ஆம் தேதி நீதிபதி சொன்னார் எங்களை மறுபடி வர வைக்கிறாரு இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு. அன்னைக்கு சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி நான் கேட்குறேன். எங்களுக்கு சாதாரண லலிதே மகன், நாங்கள் எளிய மனுஷன். குகன் வந்து இந்த யாழ்ப்பாணத்தை பொடி அச்சுவேலில் உள்ள பொடி எங்கள் 2 குடும்பத்துக்கு இருந்தால் சரி சாதாரண ஒன்று வேணும் தான் இந்த கோர்ட்டில் வச்சு நாங்கள் நீதிபதிக்கிட்ட கேட்குறோம். எங்களுக்கு நீதி ஒன்று கிடைக்கணும். இதெல்லாம் பொய் கதை. இந்த கோட்டாபி ராஜபக்ச சொல்கிறது கொழும்புல கண்ட வாக்கில் போவேலம்னா ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து சாட்சி சொல்ல இல்லாது? இதெல்லாம் பொய் கதை தானே. இது நீதிக்கு ஒரு மதியாரம் இல்லாத வேலை தானே இவங்க செய்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு இவ்வளோ குழப்பி பண்ணுறது தானே. இது என்ன சட்டம்? இது என்ன நீதி? எங்களுக்கு சாதாரண நீதி ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நகரிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை சம உரிமை இயக்கமும் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பும் இணைந்து புகன் இருவரும் கோட்டாபாய அரசாங்கத்திலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட அந்த வழக்கு நீதிமன்றத்திலே இன்றைக்கு விசாரணைக்கு வந்த போது அந்த வழக்கின் முடிவிலே நாங்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்த தோழர்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்களும் இணைந்து நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுதும் PTA சட்டம் என்ற பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் நடைமுறையில் இருந்து வருகின்றது. இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடைய தலைமையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்த்தரப்பிலே இருந்த போது குரல் கொடுத்து வந்தவர் தான் இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். ஆனால் அவர் வந்து 1 வருடத்துக்கு மேலாகவும் அவருடைய தலைமையிலான பாராளுமன்றம் பதவிக்கு வந்து 1 வருடத்தை தாண்டிய பின்பும் 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலும் அந்த சட்டத்தை ரத்து செய்யாமல் தொடர்ந்து அந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்து இப்பொழுதும் பலர் அதே பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து வருகின்ற அவல நிலை நீடிப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் ஆட்சி மாறுகிறதே தவிர ஆட்கள் மாறினார்களே தவிர மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை, மக்கள் எதிர்நோக்கின்ற அடக்குமுறைகளுடைய பிரச்சனைகள் வெவ்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து வருகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இன்று நீதிக்காக போராடிய மக்கள், அவர்களுடைய சார்பாக வரக்கூடிய அரசியல் சமூக பிரதிநிதிகளாகிய நாங்கள் அந்த PTA சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதற்கு பதிலான ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் கால கெடு விதித்திருக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி வரை அதற்கு சொல்லிவிட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை, அரசாங்கத்தை பாதுகாக்கிற புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற நிற்கின்றார்கள். இது ரணில் எடுத்த முயற்சியும் சரி அல்லது நல்லாட்சி அரசாங்கம் சொன்ன அதே விஷயத்தை தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர புதிதாக எதுவுமே இல்லை. எனவே மக்கள் இந்த நாட்டிலே மிக பெருந்தொகையான வாக்குகளை கொடுத்து இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்தார்கள். ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த அரசாங்கம் உண்மையில் மக்களுக்கு சார்பான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு வருவோம் என்று ஆசை வார்த்தைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவை பிடிப்பது, தம்பியை பிடிப்பது, அவரை கட்டி பிடிப்பது இவர்களுக்கு கசி மாத்திரம்தான் இவர்களுடைய தேசிய பிரச்சனை அணுகுமுறை இருக்கிறதே தவிர
உண்மையில் அந்த பிரச்சனையுடைய மூலாதாரத்தை 30 வருட யுத்தத்துக்கு காரணமாக இருந்த தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நேர்மையாக கொள்கை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எங்களுக்கு இழந்திருக்கின்றது. எனவேதான் நீங்கள் மக்கள் சார்பாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரதிகளும் உங்களுடைய அரசாங்கத்திலே இருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்தவர்கள், மணிக்கூட்டுக்கு வாக்களித்தவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில், மலையாள மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். மலையாள மக்களுக்கு 200 ரூபாவை காட்டிவிட்டு இன்று அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டதாக காட்சி காட்டுகிறார்கள். எனவே இந்த காட்சி காட்டல்கள் வேண்டாம். நேர்மையாக பிரச்சனைகளை அடையுங்கள், நேர்மையாக மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள் என்ற கேள்வியை, அந்த வாக்குறுதியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த அரசாங்கம் மிக மோசமான நிலையிலே, ஆட்கள் மாறி இருக்கிறார்கள், ஆட்சி மாறி இருக்கிறது, கதிரைகள் அப்படியே தான் இருக்கின்றது, நிர்வாகம் அப்படியே தான் இருக்கிறது. இந்த நிர்வாக கட்டமைப்பிலே மாற்றங்களை கொண்டு வருவது வெறுமனே ஊழல் என்பதன் மூலமாக இலங்கை மக்கள் 99% மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு விடிவு இல்லாத நிலையே இருந்து வருகிறது. எனவேதான் நாங்கள் மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புகின்றோம், மக்களின் மூலமாக கேள்விகளை எழுப்புகின்றோம், மக்களை ஒன்றிணைத்து நாங்கள் நியாயம் கேட்பதற்காக முன்னிக்கின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த விதமான போராட்டங்களை நாடு முழுவதிலும், சிங்கள மக்கள் மத்தியிலும், தமிழ் மக்கள் மத்தியிலும், முஸ்லிம்கள் மத்தியிலும், மலையாள மக்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த இயக்கங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். முகநீக்கான வகுப்பு அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த காணாமல் போனோருக்கான நீதி கேட்கின்ற இந்த போராட்ட களத்திலிருந்து எங்களுடைய செய்தியை பதிவு செய்கின்றோம். லலித் குகன் போன்ற அரசியல் சமூக செயற்பாட்டால் காணாமலாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்த நிலையிலே இன்று கூட அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்து உரிய முறையிலே நீதிமன்றத்திற்கு அந்த நீதியை வழங்க முடியாத நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக இன்னும் அரசை பாதுகாக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒன்றை, மிக மோசமான அந்த வரைவை வைத்துக்கொண்டு அந்த சட்டத்தை அமலாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இன்னும் நீதி கிடைக்குமா என்கின்ற சந்தேகத்திலே மிக அச்சப்பட்ட சூழலிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பாசாங்குத்தனமான வார்த்தைகளை இந்த அரசு பேசிக் கொண்டிருக்கின்றது. மிக பூச்சாண்டி காட்டும் தனமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இந்த களத்திலே நீதி கோருகின்றோம். உடனடியாக மிக விரைவாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கும் அவர்களுடைய அந்த குரல்களுக்கும் இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும். உடனடியாக அதற்கான தீர்வை வழங்க வேண்டும். அதே நேரம் கடந்த கால அரசுகள் ஏமாற்றியது போன்றே இந்த அரசும் நியாயங்களை வழங்கும், நீதியை வழங்கும் ஒரு புதிய பாதையில் செல்லும் என்ற நோக்கிலே இந்த அரசை மக்கள் தெரிவு செய்தார்கள். ஆனால் இந்த அரசும் அதே போக்கில் கடந்த கால அரசுகள் என்ன விடயங்களை செய்தார்களோ அதை வேற ஒரு வடிவத்திலே இங்கே நிலைநிறுத்த முற்படுகின்றன. மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதே நேரம் தேசிய இனப்பிரச்சிற்கான எந்த தீர்வையும், அது தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இருப்பதென்ற கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள கூட தயாராக இல்லாத நிலையிலே சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றார்கள், வேறு ஆடம்பர நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இன்னுமே வழங்கப்படவில்லை. அதற்கான எந்த ஒரு அடியை கூட இந்த அரசு எடுத்து வைக்கவில்லை. ஆகவேதான் மக்கள் தொடர்ந்து இந்த வீதியில் இறங்கி தங்களுடைய போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, இந்த யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் தொடர்ச்சியாக வீதிகளிலே நின்று காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதியை கோருகின்ற வேளையில் எந்த ஒரு அமைச்சோ அல்லது ஜனாதிபதியோ சின்ன சின்ன விடயங்களுக்கு வீதியில் இறங்கி மக்களோடு உரையாடுகின்ற அந்த ஜனாதிபதி ஏன் இந்த விடயத்துக்கு மக்கள் முன்னால் வந்து ஒரு நல்ல செய்தியை அல்ல ஒரு நல்ல சமிஞ்சையை வெளிப்படுத்துகின்றார் இல்லை என்பதை நாங்கள் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துகின்றோம். விரைவாக காணாமலாக்கப்பட்டவருக்கான நீதி வழங்கப்பட வேண்டும், இனப்பிரச்சனைக்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற எந்த பயங்கரவாத தடை சட்டங்களும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அல்லாவிட்டால் இந்த மக்கள் அனைவரும் மீண்டும் வீதிகளிலே கிளர்ந்தெழுந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். அதற்கு நாங்களும் அவர்களோடு துணை நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தற்போது சிவஞானம் சுரேந்தரன் மீது புதியதொரு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அத்துடன் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக உள்ள சுமந்திரன் தொடர்பிலும் அவருடைய மச்சான் என குறிப்பிடப்படுகின்ற ஜெயராஜ் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை அவர் இன்றைய தினம் சபையில் தெரிவித்தார்.
அந்த வகையில் அவர் முதலாவதாக ஸ்ரீதரன் தொடர்பாக பார்க்கின்ற போது சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்கனவே இந்த சூரிய படல் தொடர்பாக அவர் தொடர்பு பட்டிருப்பதாக ஊழல் குற்றச்சாட்டை மேற்கொண்டிருப்பதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த நிலையில் தற்போது பாராளுமன்றத்தில் பெயர் குறிப்பிட்டு அவர் இன்னும் ஒரு மோசடி, குறிப்பாக கண்டாவளை பகுதியில் அதிகளவான மணல் அகழப்படுகின்றது. அந்த சட்டவிரோத மணல் அகழ்வுகளில் ஈடுபடுபவர்கள் ஸ்ரீதரனுடைய வேலையாட்கள் என அவர் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது தொடர்பான ஆதாரங்கள் தொடர்பாக தான் அறிக்கைகள் இருக்கின்றது, சமர்ப்பிப்பேன் என குறிப்பிட்டார். ஆனால் பாராளுமன்றத்தில் எதையும் காட்டவில்லை. இது தொடர்பாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த கிளிநொச்சி விவசாய சம்மேளனங்கள் ஏற்கனவே இடைவெளி நீர்ப்பாசன குளத்தில் பல்வேறு அந்த கமக்கார் அமைப்புகளிடையே பல்வேறு ஊழல்கள் தற்போது விசாரிக்கப்பட்டு அது தொடர்பான கணக்கு புத்தகங்கள் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது தொடர்பாக இந்த கமக்கார் அமைப்புகளினுடைய இந்த பயங்கரமாக சில ஊழல்கள் இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பாக கோப்பா குழுவில் அறிக்கைகள் உள்ளன. அந்த ஊழலுக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் தொடர்பு இருப்பதாக இரண்டாவது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த இரண்டு ஊழல்களிலும் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பு பங்களிப்பு இருப்பதாக இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்துள்ளார். அதே போல் சுமந்திரனினுடைய மச்சானாக இருக்கின்ற ஜெயராஜ் என்பவர் சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் அவர் ஒரு முன்னாள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுடன் ஒரு ஆயுத ஒட்டுக்குழுவுடன் இணைந்து செயற்பட்டதாகவும் அவர் ஒரு ஆயுத ஒட்டுக்குழுவில் இருந்ததாகவும் அது தொடர்பான விவரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அது தொடர்பாக தான் ஆராய்ந்து வருவதாகவும் எதிர்வரும் காலங்களில் முன்வைப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்களே தமிழரசு கட்சியில் இருப்பதாக இன்றைய தினம் அவர் சபையில் ஒரு விடயத்தையும் தெரிவித்தார். ගරු මන්ත්‍රීතුමිය මිළඟට රාමනාථන් අර්චනා ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තිබෙනවා. අටත් තිබිලා 7ක් කියලා 6ක් කරලා කමන්න thank you sir. මේ මම පටන් ගන්නම් දෙමළෙන් වචන දෙකක් උගන්ඩාක්කා යන්න එපා ඉන්න මේ වචන දෙකක් දෙමළෙන් කියන්නම්. අර අපේ எங்களுடைய கிளிநொச்சியில் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபட்டு இருக்கிறது. என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது. அதுக்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்படுகிறது. ரெண்டாவது கோப்பா கமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வெனையிலாக காணிகள் எடுக்கப்பட்டு வந்து அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டாவதாக சொல்லணும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து. அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள். அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்தில் இருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராம் என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் சிங்கள மக்களுக்கு அதை சொல்லணும், நான் சிங்களத்தில் கதைக்கிறேன். என்னென்றால் මම දැක්ක අපේ මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලා කීප දෙනෙක් කතා